வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஆண்டியால் காலியான நடிகர் கரண். அந்த அம்மா யாருன்னு தெரியுமா? வதந்திக்கு பிரபலம் முற்றுப்புள்ளி. வாங்க இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபல நடிகை கரணின் மார்க்கெட் சரிவுக்கு என்ன காரணம் என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தெரிவித்திருக்காங்க. பேட்டி ஒன்றில் பேசிய சபிதா ஜோசப், ஹீரோவாக நடிக்க ஆசைப்பட்டதுதான் கரணின் பட வாய்ப்புகள் இழக்க காரணம் தவிர மற்றபடி வில்லன் கேரக்டருக்காக வாய்ப்புகள் அவருக்கு அதிகமாக வந்து கொண்டிருந்ததென விரிவாக பேசியிருக்கிறார். பிரபல யூடியூப் சேனலுக்கு தந்தித ஜோசப், கரணின் சொந்த பெயர் ரகு, தமிழகத்தைச் சேர்ந்தவர், மலையாளத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். நம்ம ஒரு படத்தில் வில்லனாக நடித்த போது வேறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். கண்ணெதிரே தோன்றினால், லவ் டுடே போன்ற ஹீரோக்களுக்கு சில படங்களை செய்திருந்தார். விஜய், அஜித், பிரசாந்த் என ஹீரோக்களுடன் நட்பு வரக்கூடிய கேரக்டருக்கு நடித்திருந்தார். ஹீரோவாக சில படங்களை நடித்தவுடன் சில படங்களை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த பெண் கரணிடம் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருந்தார். ஆண்டி என்று சொல்லப்படுவர் பெயர் லட்சுமி. கரணின் கால் சீட்டை பார்த்து கொண்டிருந்தார். கரணின் சம்பளம், கம்பெனி பேசுவதென அனைத்து பணிகளையும் லட்சுமி பார்த்து கொண்டார். வில்லனுக்காக ஸ்கோப் கரனுக்கு இருந்தாலும் ஹீரோவாக நடிப்பதிலேயே ஆர்வம் காட்டினார். அதனால் தான் வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தது. வில்லனுக்காக வாய்ப்புகள் அதிகம் வந்தது. லட்சுமி கரண் இருவருமே நல்ல நட்புடன் இருந்தாங்க. ஒரு முறை என்ன நேரில் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி வரலட்சுமியுடன் எனக்கு மெசேஜ் வந்தது. அதற்கு மௌனம் ரவி என சந்தித்து, லட்சுமி தற்கொலை முயற்சிக்கு போகிறாங்க போல, உன்னை தேடிக்கொண்டிருக்காங்க என தகவலை சொன்னாங்க. உடனே நான் லட்சுமியை சந்திக்க சென்றேன். அப்போது அவங்க என்னிடம், கரண் நான் முன்பு போல பேசுவது கிடையாது, அவரிடம் யாரோ சந்தேகத்தை கிளப்பி விடுறாங்க, அவரது வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு தெரியல, எனக்கு வருத்தமாக இருக்கிறது, தற்கொலை செய்து கொள்ளலாம் போலிருக்கு என்றாங்க. அதற்கு நானும் பல பேர் பலவிதமாக பேசினாலும் உங்கள் தொழில்தான் இது. ஒரு நடிகருக்கு மேனேஜராக பெண் உள்ளதால் இப்படியான பேச்சுக்கள் வரத்தான் செய்யும். வெளியிலிருந்து பார்க்கும்போது உங்கள் ஒருவர், கால் சீட்டில் இன்னொருவர் இருப்பதாக தோன்ற செய்யும். மேனேஜராக உங்கள் பணியை வழக்கமாக தொடருங்கள் என்று தைரியம் சொன்னார். மௌனம் ரவியும் அவருக்கு ஆறுதல் சொன்னார். அதற்கு பிறகு எங்களுக்கு லட்சுமி நன்றி சொல்லப்பட்டு போனாங்க. மற்றபடி லட்சுமியால் கரண் பட வாய்ப்பு இழந்தார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. லட்சுமி பார்ப்பதற்கு அழகாக இருப்பாங்க. பொதுவாக மேனேஜர்கள் என்றாலே பணிபுரியும் நடிகருடன் ஒன்றாக காரில் அலுவலகத்தில் பயணிக்க வேண்டிய அப்படித்தான் லட்சுமி நிகழ்ந்தது. இவர்களை எப்போதுமே ஒன்றாக பயணிப்பது குறித்து கரணின் வீட்டில் யாராவது எதை சொல்லியிருக்கலாம், அல்லது நண்பர்கள் மத்தியில் யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதனால் கூட இப்படி ஒரு முடிவை வீட்டில் எடுத்திருக்கலாம். ஆனால் சினிமா தெரிந்தவர் லட்சுமி, பல தயாரிப்பாளர்களை அறிந்தவர் லட்சுமி, ஒரு நடிகராக கரனுக்கு மிகவும் உதவியாக இருந்தார் எனினும் சுற்றி இருப்பவர்கள் கரண் மனதை மாற்றியிருக்காங்க என தெரிவித்துள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.